மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2020 படி மாநிலம் முழுவதும் உயர்தர உள்கட்டமைப்பு வழங்குவது போதுமான வீட்டு வசதி திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை 2023க்குள் குடிசையிலற்ற மாநிலமாக உருவாக்க மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் கடந்த 6 ஆண்டுகளாக பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை தமிழ்நாடு மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். மாண்புமிகு அம்மாவின் வழியில் செயல்படும் இந்த அரசு பின்வரும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசு ஒரு புதிய குடியிருப்பு மற்றும் உறைவிட கொள்கை உருவாக்கும், வீடு கட்டும் செலவினங்கள் குறைத்தல், பொருளாதாரத்தில் நலிவடைந்த மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினரை உள்ளடங்கிய அனைவருக்கும் போதுமான வீட்டு வசதியை கிடைக்க செய்தல், வாங்கத்தக்க விலையில் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீடுகள் கட்ட இடம் ஒதுக்கீடு செய்தல், அனைவருக்கும் அடிப்படை வசதிகளில் மின்சாரம், குடிநீர் மற்றும் சாலை வசதியுடன் கூடிய வீடு வழங்குதலை உறுதி செய்தல், நகர்ப்புற மக்களின் மாறிவரும் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு நகர்ப்புறங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், நீடித்த நிலையான சுற்றுச்சூழல் சார்ந்த வாழ்க்கை முறையினை நகர்ப்புறங்களில் உறுதி செய்தல், நிலையான நகரமயமாக்குதலை ஊக்குவித்தல், சட்ட மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள் பொருத்தமான திருத்தங்களை நடைமுறைப்படுத்துதல், பெருந்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி விதிகளில் திருத்தங்கள் கொண்டு வருதல், ஒற்றைச்சாளர முறையை உருவாக்குதல், மனை வரைபடம் ஒப்புதல் மற்றும் சட்ட மற்றும் கட்டட அனுமதி பெற காலக்கெடு நிர்ணயித்தல், மூத்த குடிமக்கள் மற்றும் பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டுதல் மற்றும் அதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், இடரற்ற வாடகை வீடு வழங்கும் முறையினை உருவாக்குதல் போன்றவை இக்கொள்கையின் சிறப்பம்சங்களாகும். 2. பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் நிதி சிறப்பு மாற்றத்தக்க வளர்ச்சி உரிமை சான்றிதழ் மூலம் திரட்டப்படும் நிதி, பயனாளிகளின் பங்களிப்பு தொகை மற்றும் தமிழக அரசால் அளிக்கப்படும் பற்றாக்குறை நிதி ஆகியவற்றை பயன்படுத்தி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் எர்ணாவூரில் 676 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6874 வீடுகள் குடிசை பகுதியில் வாழும் மக்களுக்கு கட்டித்தரப்படும். 3. பிரதம மந்திரியின் அனைவருக்கு வீட்டு வசதி திட்டத்தில் பயனாளிகள் தாமாக வீடு கட்டும் வகைப்பாட்டின் கீழ் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் 1,86,308 தனி வீடுகள் 5,889 கோடி 24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும். மேலும் நடப்பாண்டில் பயனாளிகள் பங்களிப்புடன் வாங்கும் திறனுக்கேற்ற வீடுகள் கட்டும் வகைப்பாட்டின் கீழ் ஒரு குடியிருப்பு 10 லட்சம் ரூபாய் வீதம் 14,828 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1,482 கோடி 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும். மேற்கண்ட 2 வகைப்பாட்டின் கீழ் கட்டப்படும் குடியிருப்புகள் மாநில அரசின் மானியமாக 2007 கோடியே 53 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். 4. திட்டமிட்ட மற்றும் நீடித்த நிலையான நகர் வளர்ச்சியை ஏற்படுத்திட நில பயன்பாடு குறித்து திட்டமிடுதல், சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களை வகுத்தல், பாதுகாப்பு அம்சங்களுடன் வசிக்கும் இடங்கள் ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு, போக்குவரத்து போன்ற தேவைகளை அறிந்து சிறப்பான தீர்வுகளை பரிந்துரைக்க தகுதி பெற்ற தனி சிறப்புடைய நகரமைப்பு வல்லுநர்களை பணியில் ஈடுபடுத்துவது அவசியமாகிறது. நகரமைப்பு வல்லுநர்கள் மண்டல மற்றும் உள்ளூர் விதிமுறைகளை அறிந்து மண்டலங்களுக்கு இடையேயான நகர வளர்ச்சி குறித்த அம்சங்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக மாநில அளவில் நகரமைப்பு வல்லுநர்களுக்கான ஒரு பணி தொகுப்பினை உருவாக்கி அதற்கென தனியாக பணி விதிகள் உருவாக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணி தொகுப்பில் உள்ள நகரமைப்பு வல்லுநர்கள் நகர் ஊரமைப்பு துறை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், உள்ளூர் திட்ட குழுமங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாற்றுப்பணி அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார். நகர் மற்றும் ஊரமைப்பு துறையின் ஆணையர் பணிநிலை கட்டுப்பாட்டு தகவலராக இருப்பார். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வழியில் செயல்படும் இந்த அரசு மக்கள் நல்வாழ்வு துறையால் செயல்படுத்தப்பட்டு இருக்கும் சில புதிய திட்டங்களை மாவட்டத்தில் இடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புற நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் சென்னை அடையார் புற்றுநோய் மையத்தை 120 கோடி ரூபாய் செலவில் புற்றுநோய் உயர் சிகிச்சை மையமாக அறிவித்தார்கள். இதற்கான கட்டடப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமன்றி மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் திருநெல்வேலியில் 4 மண்டல புற்றுநோய் மையங்கள் 60 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. இந்த ஆண்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, சென்னை அரசு ராஜாஜி மருத்துவமனை, மதுரை மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய 4 மருத்துவமனைகளில் 64 கோடி ரூபாய் செலவில் புற்றுநோய்களுக்கு நவீன சிகிச்சை அளிக்கும் பொருட்டு
நவீன லீனியர் ஆக்சிலேட்டர் கருவி நிறுவப்படும். 2. தாய் சேய் நலனை பேணி காக்க மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவில் கடந்த 6 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்தார்கள். அந்த வகையில் மயிலாடுதுறை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் தலா 20 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 மேலாண்மை மிகு மையங்கள் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் மூலம் தாய் மற்றும் சேய் இறப்பு பெரிய அளவில் குறைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3. தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை முன்னெடுப்பு சேவை தேசிய நலவாழ்வு குழு நிதி மற்றும் சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து திருப்பூர், ராமநாதபுரம், பெரம்பலூர், செய்யாறு, உளுந்தூர்பேட்டை, ராஜபாளையம், திருத்தணி, ஆத்தூர் மற்றும் காரைக்குடி அரசு மருத்துவமனைகளில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மையங்கள் 57 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். இது தவிர 10 தாலுகா மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அவசரகால நிலைப்படுத்தும் மையம் ஏற்படுத்தப்படும். 5 தேசிய நெடுஞ்சாலையில் அனைத்து முதலுதவி வசதிகளை கொண்ட நடமாடும் அவசர சிகிச்சை ஊர்தி சேவை தொடங்கப்படும். 4. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தற்போது 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 18 MRI ஸ்கேன் கருவிகளை நிறுவி பராமரித்து வருகிறது. நடப்பாண்டில் காஞ்சிபுரம், திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருவள்ளூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 9 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் 45 கோடி ரூபாய் செலவில் MRI ஸ்கேன் கருவி நிறுவப்படும். 5. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் அரசு மருத்துவ நிலையங்களுக்கு தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்து மருந்து கிடங்குகளில் சேமித்து வைத்து விநியோகம் செய்து வருகிறது. போதிய இடவசதி இல்லாத கடலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், வேலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோயில், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விழுப்புரம் மற்றும் நீலகிரி ஆகிய 22 மாவட்டங்களில் உள்ள மருந்து கிடங்குகளுக்கு கூடுதல் கட்டடங்கள் 33 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். 6. அரசு மருத்துவமனையில் நடப்பாண்டில் 7 CD ஸ்கேன் கருவிகள் மணப்பாறை, மேட்டூர் அணை, மன்னார்குடி, பெண்ணாகரம், ஒசூர், பரமக்குடி மற்றும் குளித்தலை ஆகிய 7 அரசு மருத்துவமனையில் 12 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்படும். 7. தாய் சேய் நல பணிகளை திறம்பட செயல்படுத்தி வரும் 9994 சுகாதார செவிலியர்களுக்காக 9 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் கை கணினிகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கைத்தறி, கைத்தறித்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் கீழ்கண்ட அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் விடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மழை காலங்களில் மண்பாண்டங்கள் செய்வதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 4000 ரூபாய் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் செயல்படும் அம்மாவுடைய அரசு மண்பாண்ட தொழிலாளர்களும் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 4000 ரூபாய் இனி 5000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் 12236 குடும்பங்கள் பயன்பெறுவர். அரசுக்கு இதனால் ஆண்டொன்றுக்கு 1,22,36,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சட்டக்கல்வி மேம்பாட்டிற்காக மாண்பு அம்மாவின் அரசு கீழ்கண்ட திட்டங்களை இம்மாவட்டத்தில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்டப் பள்ளியில் பயிலும் மாநில நலனை கருத்தில் கொண்டு இப்பல்கலைக்கழகத்திற்கு குளிர்சாதன வசதி, மின்னணு மேடைகள், கணினி ஒளி வீச்சுகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவற்றுடன் 1040 மாணவர்கள் அமரக்கூடிய வகையில் 20 விரிவுரை அறைகள், இயக்குநர் அறை, அலுவலக அறைகள், ஆசிரியர் அறைகள், கௌரவ ஆசிரியர் அறைகள், கருத்தரங்க கூடம், மாதிரி நீதிமன்ற கூடம், ஆவண அறைகள் மற்றும் மாணவர்களுக்கான பொது ஓய்வறை ஆகியவற்றை உள்ளடங்கி தரை மற்றும் 2 தளங்களை கொண்ட கூடுதல் கட்டடம் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2. மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் பயின்று வருகின்ற மாணவர்கள் கருத்தரங்கள், சிறப்பு சட்ட வகுப்புகள், கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு விழாக்கள் மற்றும் பட்டமளிப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தற்போதைய கலையரங்கில் போதுமான இடவசதி இல்லாத கருத்தில் கொண்டு
புதிய கழகம் ஒன்று முதல் தளத்திலும் நூலக கட்டிடத்தில் உள்ள 2 நெருக்கடியை கருத்தில் கொண்டு புதிய நூலக கட்டிடத்தை தரைத்தளத்திலும் உள்ளடக்கி புதிய கட்டடம் 8,37,00,000 ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.